அண்மைச் செய்தி. நாளை இபிஎஸ் உடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் காலை 9 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விவரம். வணக்கம். நாளை காலை 9 மணி அளவில் சென்னை பசுமைவழி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களே இருக்கும் நிலையில விரைவில் கூட்டணி எல்லாம் இறுதி செய்து தொகுதி பங்கீடு முடிவு எடுக்கக்கூடிய வகையில பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக வரக்கூடிய 23ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதாகவும் என்டிஏ கூட்ட நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, இபிஎஸ், அன்புமணி, மேலும் கூட்டணியில் இன்னும் யார் யாரெல்லாம் கட்சி தலைவர்கள் வருகிறார்களோ அவர்கள் என அனைவரையும் ஒரே மேடையில் ஏற்றி கூட்டணியை அறிவிக்கக்கூடிய வகையில ஒரு பிரம்மாண்ட கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட இருப்பதாக திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில அதற்கு முன்னதாக இந்த தொகுதி பங்கீடு, கூட்டணி விஷயங்கள் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் பேசி முடிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் கூட டெல்லியிலிருந்து, அதாவது நேற்று இரவு கூட இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார். தற்பொழுது அவர் சென்னை திரும்பி இருக்கக்கூடிய நிலையில மேலும் நாளை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து பேசியிருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. எனவே அதிமுக பாஜக 2 தலைமையுமே இந்த தை மாதத்திற்குள், அதாவது முக்கியமாக 23ஆம் தேதி கூட்டணியை அறிவிக்கக்கூடிய வகையில அந்த பேச்சுவார்த்தைகளை எல்லாம் முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் நாளைய பேச்சுவார்த்தையும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.